இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னக துன்பங்களின்றி விண்ணக இன்பம் இல்லை என்கின்ற பாடத்தை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் பல வகைகளிலே திடப்படுத்துகிறார். தன்னுடைய நற்செய்தியை இந்த உலகத்தில் தனக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் பரப்புகின்ற பொழுது பல இன்னல்கள் இடர்பாடுகள் இருக்கும் என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் மனங்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. அன்பானவர்களே, இந்த மண்ணகத்திலே நாம் நீதியோடு இருக்கிற பொழுது அநீதி நம்மை நோக்கி வரும். கடவுளுடைய வார்த்தைகளை உண்மையாக நேர்மையாக அவர் காட்டுகின்ற பாதையில நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாய் துன்பங்கள் வரும். நாம் பயந்து விட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு விண்ணக வீட்டை நிச்சயமாய் பரிசாய் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீதிக்காக நீங்கள் துன்புறுகிறீர்களா? உங்கள் கடமையை செய்ய முயலுகின்ற பொழுது அதனால் பல இன்னல்களை பல எதிர்ப்புகளை நீங்கள் சம்பாதிக்க நேரிடுகிறதா? கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்துல நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறதையும் பார்த்து இந்த உலகம் உங்களுக்கு நற்சான்று கொடுக்காவிட்டாலும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிலை வாழ்வை தருவது உறுதி. அவர் தருகின்ற சான்றுதான் நமக்கு மிக முக்கியம். 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல வாசிக்கிறோம்: விண்ணகமே நம் தாய்நாடு. அந்த தாய்நாட்டை அடைவதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மிக சிறந்த நற்சான்று. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நாம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடமும் இதுதான். இந்த உலகில் துன்பம் உண்டு. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8:18 நாம் வாசிக்கின்றோம்: இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த துன்பத்தை கடந்த பல மடங்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. அதுதான் நிலை வாழ்வு. எனவே அதை எதிர்நோக்கி நாம் பயணிப்போம். தீமோத்தேயுவினுடைய 2வது திருமுகம் 3:12 நாம் வாசிக்கிறோம்: கிறிஸ்து இயேசுவுடன் இணைந்து வாழ முற்படுவோர் அனைவரும் துன்புறுவர். இந்த உலகத்தில் சாத்தானோடு வாழ்ந்தால் நமக்கு இன்பம் இருக்கும். ஆனால் அது நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். இயேசுவோடு இணைந்து வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் துன்பம் இருந்தாலும் நிலை வாழ்வை அவர்கள் பெறுவது உறுதி. அன்பிற்குரியவர்களே, கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கடவுளின் மீது அவருடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30 இறைவார்த்தையில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் அணி செய்கிறார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட நமக்கு இன்னும் மிகுதியாக செய்வார் அல்லவா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் காட்டுகின்ற பாதையிலே நாங்கள் நடக்க செய்தருளும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கைக்கென்று அதை நாங்கள் எடுத்து அதன் பாதையிலே எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள செய்தருளும். நீதிக்காக, உண்மைக்காக, நல்ல நல்ல விழுமியங்களுக்காக என்ன நேர்ந்தாலும் நாங்கள் உம்மை கண்முன்பாக நிறுத்தி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள விண்ணக வீட்டை அடைய நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்கள் மனங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.